ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். 50 வயசுக்கு பிறகு காலையில எழுந்த உடனே முழங்கால்ல கட்டி போன மாதிரி இருக்குதா? படிக்கட்டுல ஏறும்போது அல்லது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூட்டுகள் வலிக்குதா? நெறைய பேர் இத வயசாகுது என்பதால தான் நடக்குதுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம தினமும் தெரியாம செய்ற சில சின்ன சின்ன தவறுகள் தான் இந்த மூட்டு வலிய மெதுவா அதிகப்படுத்திக்கிட்டு போகுது. நண்பர்களே, நீங்க 50 வயசுக்கு பிறகு முழங்கால் வலி, காலையில எழுந்த உடனே மூட்டுகள் கட்டி போன மாதிரி இருக்கிறது, அல்லது நடக்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது மாதிரி உணர்றீங்களா? அப்படின்னா, ஒரு விஷயத்த இன்னைக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த பிரச்சனைகள் பெரிய காரணங்களால வர்றதில்ல. நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற சில சின்ன சின்ன தவறுகளால தான் இது ஆரம்பிக்குது. அந்த தவறுகள் மெதுவா நம்ம எலும்புகளையும் மூட்டுகளையும் உள்ளுக்குள்ள பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு அது உடனே தெரியவே தெரியாது. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப காமனா எல்லாரும் செய்யற 8 டெய்லி மிஸ்டேக்ஸ் பத்தி தான். இந்த தவறுகள் மெதுவா நம்ம மூட்டுகளை வீக் ஆக்கிட்டு போகும். அதோட ஒவ்வொரு தவறுக்கும் அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி மாற்றலாம் என்பதையும் நான் சொல்ல போறேன். அதனால நேரத்தை வீணாக்காம முதல் காமன் மிஸ்டேக்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல் தவறு என்னன்னா, மூட்டு வலிய எலும்பு பிரச்சனைன்னு மட்டும் நினைச்சுக்கிறது. ஆமா நண்பர்களே, நாம பல பேரு மூட்டு வலி வந்தா உடனே எலும்பு தான் காரணம்னு நினைச்சுக்கிறோம். எலும்பு பலவீனமா போச்சுனால தான் இந்த வலி வருதுன்னு கருதுறோம். அதனால தான் முழங்கால்ல அல்லது இடுப்புல வலி ஆரம்பிச்ச உடனே நேரா கால்சியம் மாத்திரை அல்லது விட்டமின் டி மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இதை எடுத்தா எலும்பு ஸ்ட்ராங் ஆகிடும், அப்புறம் மூட்டு வலி தானா குறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே மூட்டுன்னா அது எலும்பு மட்டும் இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மூட்டு என்பது முழு சிஸ்டம் மாதிரி இருக்கும். அதுல கார்டிலேஜ் இருக்கும், மூட்டுகளுக்குள்ள சறுக்காம இருக்க ஒரு திரவம் இருக்கும், லிக்மெண்ட்ஸ் இருக்கும், நரம்புகள் இருக்கும். அதே போல இரத்த ஓட்டமும் முக்கியம். நம்ம முழுக்க கவனம் எலும்பு மேல மட்டும் இருந்தா இந்த மற்ற எல்லா விஷயங்களும் கவனிக்கப்படாம போயிடும். அதனால தான் வலி மெதுவா அதிகமாகிக்கிட்டு போகும். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, கால்சியம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், விட்டமின் டியும் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா வலி குறையவே இல்லைன்னு. காரணம் என்னன்னா, பிரச்சனை எலும்பை தாண்டி போயிருக்கும். நீங்க எலும்புக்காக கால்சியம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதோட கூட இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. முதல் விஷயம், மூட்டுகள் சுலபமா வேலை செய்ய லூப்ரிகேஷன் கிடைக்க தினமும் சாப்பாட்டோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது மூட்டுகளை ஸ்மூத்தா வச்சுக்கிட்டு கட்டி போற ஸ்டிஃப்னஸை குறைக்க உதவும். ரெண்டாவது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்க காலையில காலி வயிற்றுல 1 அல்லது 2 பூண்டு பல் சாப்பிட ஆரம்பிங்க. இதனால ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் ரத்தம் சரியா போக உதவும். மூன்றாவது, ராத்திரி படுக்கிறதுக்கு முன் மஞ்சள் பால் குடிக்க ஆரம்பிங்க. இது உடம்புக்குள்ள இருக்கும் அலர்ஜியை மெதுவா குறைக்க உதவும். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா, வலி வந்த உடனே பெயின் கில்லர் மாத்திரை எடுத்துக்கொள்வது. நண்பர்களே, பெயின் கில்லர் எடுத்த உடனே வலி குறையும். அப்போ நமக்கு பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு மாதிரி தோணும். ஆனா உண்மையிலேயே பெயின் கில்லர் வலியோட சிக்னலை மட்டும் தடுக்குது, பிரச்சனையை சரி பண்ணாது. பெயின் கில்லர் எடுத்தாலும் மூட்டுகளுக்குள்ள அழுத்தம் அப்படியே இருக்கும். அது மெதுவா தேஞ்சுக்கிட்டே இருக்கும், மூட்டுகளும் உலர ஆரம்பிக்கும். ஆனா உடம்புக்கு அந்த வலி உணர்ச்சி தெரியாம போயிடும். அதனால நம்ம எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இதன் ரிசல்ட் என்னன்னா, கார்டிலேஜ் இன்னும் அதிகமா தேஞ்சு போக ஆரம்பிக்கும். சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் கூடவே வேலை செய்யாத நிலை வரலாம். அதனால பெயின் கில்லரை உடனே முழுக்க நிறுத்தணும்னு சொல்ல முடியாது. அவ்வப்போது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ஆனா தினமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்வது பெரிய தவறு. அதை தவிர்க்கணும். உங்களுக்கு பெயின் கில்லர் எடுக்க வேண்டிய நிலை வந்தா நண்பர்களே, அதோட கூட உடம்புக்குள்ள இருக்கும் அலர்ஜியை குறைக்க ராத்திரி மஞ்சள் பால் குடிக்க ஆரம்பிங்க. அதுல ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு சேர்த்து குடிச்சா இன்னும் நல்லா வேலை செய்யும். மூட்டுகளுக்குள்ள உலர்வு குறைய தினசரி சாப்பாட்டுல கொஞ்சம் நெய் அல்லது நல்ல ஹெல்த்தி ஃபேட் சேர்த்துக்கோங்க. பெயின் கில்லர் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. வலி ரொம்ப அதிகமா இருந்தா, தாங்க முடியாத அளவுக்கு இருந்தா
அந்த சமயத்தில் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம உடம்ப உள்ளுக்குள்ளேயே சரியாக உதவணும். வலி சிக்னலை மட்டும் அடக்கிறதுக்கு பதிலாக மூட்டுகளை உள்ளிருந்து ஹீலாக்க உதவணும். மூன்றாவது பெரிய தவறு என்னன்னா, நெய் மற்றும் ஹெல்த்தி ஃபேட்ஸை ரொம்ப குறைச்சி சாப்பிட்றது. நான் அடிக்கடி பார்க்குற விஷயம் என்னன்னா, சில பேர் நெய், எண்ணெய், ஃபேட்ஸு எல்லாத்தையுமே முழுக்க நிறுத்திட்டாங்க. ஆனால் அப்படி செய்கிறவங்களுக்கு தான் மூட்டு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் மூட்டுகளில் சத்தம் வர ஆரம்பிக்கும், உலர்வு அதிகமாக இருக்கும், மூட்டுகள் கட்டி போன மாதிரி இருக்கும், நரம்பு வலியும் வர ஆரம்பிக்கும். நம்ம மூட்டுகளுக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் போதாது நண்பர்களே, அதுக்கு லூப்ரிகேஷனும் தேவை. ஹெல்த்தி ஃபேட்ஸ் இல்லைன்னா கார்டிலேஜ் உலர ஆரம்பிக்கும், நரம்புகள் சென்சிட்டிவ் ஆகிடும். அதோட கால்சியம், வைட்டமின் டி மாதிரியான சத்துக்களும் உடம்பு சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க, பிரச்சனை நெய்யாலேயோ இல்லை ஹெல்த்தி ஃபேட்ஸாலேயோ வராது. பிரச்சனை அளவு சரியில்லாமல் இருந்தால் தான் வரும். அதனால் தினமும் சாப்பாட்டோட ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஃபேட்ஸை முழுக்க ஜீரோ பண்ணாதீங்க. ஜீரோ ஆயில் ரெசிபி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அளவாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ரீஃபைன் ஆயில் மாதிரியானதை பயன்படுத்துகிறத முடிந்தவரை நிறுத்துங்க. நான்காவது காமன் தவறு என்னன்னா, ரொம்ப குளிர்ந்த விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துறது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் தண்ணீர் அடிக்கடி குடிக்கிறீங்களா? ராத்திரி தயிர் சாப்பிட்றீங்களா? அடிக்கடி கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது மூட்டுகளுக்கு நல்லதில்லை. ஆயுர்வேதம் சொல்கிறது படி குளிர்ந்த தன்மை உள்ள உணவுகள் மூட்டு வலியையும் ஸ்டிஃப்னஸையும் அதிகப்படுத்தும். அதனால தான் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, காலையிலையும் குளிர்காலத்துலேயும் மூட்டு வலி அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் ரொம்ப சிம்பிள், குளிர் சூழ்நிலை மூட்டுகளுக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதனால் காலையில் எழுந்த உடனே சாதாரண தண்ணீர் அல்லது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க. ராத்திரி குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. குளிர்காலத்தில் உங்கள் மூட்டுகளை சூடாக வச்சுக்கோங்க. குளிர் நேரடியாக படாத மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதனால் வலி அதிகமாக வராமல் தடுக்க முடியும். ஐந்தாவது தவறு என்னென்னா, ராத்திரி லேட்டாக மற்றும் ரொம்ப ஹெவி, அதாவது அதிகமான கனமான உணவுகள் சாப்பிட்றது. ராத்திரி நேரத்தில் நம்ம செரிமானம் இயல்பாகவே கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ராத்திரி லேட்டாக சாப்பிட்டாலோ இல்லை ஹெவி டின்னர் எடுத்துக்கிட்டாலோ, எடுத்துக்காட்டுக்கு பிரியாணி மாதிரி ஹெவி உணவுகள் சாப்பிட்டாலோ உடம்புக்குள்ள செரிமானம் சரியாக நடக்காது. அதனால உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் மாதிரி கழிவுகள் சேர ஆரம்பிக்கும், மெதுவாக சேர ஆரம்பிக்கும். இந்த டாக்ஸின்ஸ் கழிவுகள் உடம்புல இருக்கும் பலவீனமான இடங்கள்ல போய் சேரும். அந்த பலவீனமான இடங்கள்ல ஒன்று தான் நம்ம மூட்டுகள். அதனால தான் ராத்திரி ஹெவி உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் எழுந்த உடனே மூட்டுகள் கட்டி போட்ட மாதிரி இருக்கும், மூட்டுகள் கனமாக இருக்கும், நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது அசௌகரியமாக இருக்கும். அதனால தான் இரவு உணவு எப்பவும் சீக்கிரமாக முடிச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சிட்டா நல்லது. டின்னர் லைட்டாக சிம்பிளாக இருக்கணும். படுக்கிறதுக்கு முன் எந்த ஹெவி உணவையும் சாப்பிட்றத முழுக்க தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஆறாவது தவறு என்னென்னா, மூமெண்ட், அதாவது உடல் அசைவில் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது 2 கடுமையான அளவுகள் இருக்குது. ஒரு பக்கம் சில பேர் சொல்லுவாங்க, வலி இருக்குது அதனால் நான் முழுக்க ஓய்வு தான் எடுக்கிறேன், நடக்கவே மாட்டேன்னு. இன்னொரு பக்கம் சில பேர் இருப்பாங்க, வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தினமும் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு. இந்த 2 விஷயமும் மூட்டுகளுக்கு நல்லதில்லை. நம்ம மூட்டுகளுக்கு தேவை என்னென்னா மெதுவான மூமெண்ட், அதாவது அசைவு, அதுவும் ரெகுலராக, ஆனால் அதிகமாக அழுத்தம் கொடுப்பது தேவையில்லை. அதனால் தினமும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள், லைட்டாக ஸ்ட்ரெச்சிங், அதாவது லேசான நீட்டிப்பு பயிற்சி பண்ணுங்கள். வலி அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்டென்சிட்டி, அதாவது அதிக அழுத்தம் இல்லை, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக செய்கிறது. ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணினாலே உடம்புக்கு நல்ல பயன் கிடைக்கும். ஆனால் அதிகமாக பண்ணணும்னு ஓவராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் வலி இருக்கும் நேரத்தில் பண்ணிங்கன்னா காயம் ஆவதற்கு வாய்ப்பு அதிகம். அதோட நடுவில் நிறுத்தி விடுறதால கன்சிஸ்டன்சியும் கெடும். ஏழாவது தவறு என்னென்னா, தண்ணீர் குறைவாக குடிப்பது. அதாவது உடம்பை டீஹைட்ரேட் நிலை, தண்ணீர் குறைந்த உலர்ந்த நிலையாகி விடுகிறது.
நண்பர்களே, ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. நம்ம மூட்டுகளுக்குள்ள இருக்கும் சறுக்கலான அடிப்படை என்னன்னா ஹைட்ரேஷன் தான். உடம்புல போதுமான தண்ணீர் இருப்பது. நீங்க ஒரு நாள்ல ரொம்ப குறைவா தண்ணீர் குடிச்சீங்கன்னா, மூட்டுகளுக்குள்ள இருக்கும் திரவம் குறைய ஆரம்பிக்கும். கார்டிலேஜ் அதாவது மூட்டுகளுக்குள்ள இருக்கும் மென்மையான படலம் உலர ஆரம்பிக்கும். நரம்புகளும் எரிச்சல் அடையும். அதனால தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். டீ, காஃபி மாதிரி உடம்ப டீஹைட்ரேட் பண்ணும் பானங்களை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. குறிப்பா மதுபானம் கூட உடம்ப ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணும். அதனால அதையும் குறைக்கணும். 8வது தவறு, கடைசியா மிகவும் ஆபத்தான தவறு என்னன்னா, இப்போ வயசாகிடுச்சு, இனிமே வலி இருக்குதானே, இது நார்மல் தான்னு நினச்சிக்கிறது. நண்பர்களே, வயசு அதிகரிப்பது நார்மல். ஆனா வலியை ஏற்றுக்கொண்டு விட்டுட்டு வாழ்றது நார்மல் இல்லை. நம்ம உடம்புக்கு கொடுக்குற சிக்னல்களை நாம கவனிக்காம போயிட்டோம்னா உடம்புக்குள்ள நடக்கிற டேமேஜ் இன்னும் அதிகமாக போய்க்கொண்டே இருக்கும். அதனால இப்போ இப்படித்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது பெரிய தவறு. அதை மாற்றணும். இன்னைக்கு முதல் உங்களால் முடிஞ்சதை செய்ய ஆரம்பிங்க. அப்போதான் இந்த பிரச்சனை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நாம் பார்த்துருக்கோம், 60, 70, 80 வயசுல கூட சில பேர் ரொம்ப நல்லா நடக்கிறாங்க, படிக்கட்டுகளையும் ஏறுறாங்க. அதே சமயம் சில பேர் 40 அல்லது 45 வயசுலேயே நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு எழுந்து நடக்க முடியாத நிலை வருது. அதனால இங்கே வயசு முக்கியமே இல்லை. முக்கியம் என்னன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். அதாவது வாழ்க்கை முறை, உங்கள் ஹேபிட்ஸ், தினசரி பழக்கங்கள். நண்பர்களே, மூட்டு வலி ஒரே நாளில் வராது. இது பல வருடங்களாக இருக்கும் பழக்கங்களின் விளைவு. நல்ல விஷயம் என்னன்னா பழக்கங்களை மாற்ற முடியும். நீங்கள் இன்று முதல் இந்த தவறுகளை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூட்டுகளும் மெதுவாக நல்ல பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை உங்கள் அம்மா அப்பாவோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் வயசு என்ன, எந்த மூட்டு, அதாவது முழங்காலில், தோலில், இடுப்பில் இல்லை கை மூட்டில் தான் அதிகமாக வலி தருதுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டே ஹெல்த்தி. நன்றிங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.